வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் நைட்ஸ் இன் காக்கி 2026 விருது வழங்கும் விழா சுகன்யா கன்வென்ஷன் சென்டரில் நடைபெற்றது. பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் ரவுண்ட் டேபிள் 167 மற்றும் சிவகவி ஐகானிக் நிறுவனங்கள் இணைந்து இவ்விழாவை ஏற்பாடு செய்திருந்தன. விழாவின் முக்கிய நிகழ்வாக சிறப்பான பொது சேவையாற்றிய 156 காவலர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார், காவல்துறை தலைவர் ஷாலினி சிங், காவல்துறை துணைத் தலைவர் சத்யசுந்தரம் ஆகியோர் கலந்து கொண்டு விருதுகளை வழங்கி காவலர்களை பாராட்டினர். மேலும் காவல்துறை உயரதிகாரிகள், காவலர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் பங்கேற்றனர். விழாவில் காவலர்களின் உடல் நலனை மேம்படுத்தும் நோக்கில் அரியூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி சார்பில் இலவச மருத்துவ பரிசோதனை அட்டை அறிமுகப்படுத்தப்பட்டது. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முன்னிலையில் கல்லூரி தலைவர் ராமச்சந்திரன் அட்டையை வெளியிட்டார். இந்த திட்டத்தின் மூலம் புதுச்சேரியை சேர்ந்த 2500க்கும் மேற்பட்ட ஆண் மற்றும் பெண் காவலர்கள் பயன்பெற உள்ளனர். இந்த அட்டையை பயன்படுத்தி மெமோகிராம், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், எக்ஸ்ரே, ரத்த பரிசோதனை உள்ளிட்ட முழு உடல் பரிசோதனைகள் இலவசமாக மேற்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டது. முன்னதாக வெங்கடரமணி வரவேற்புரையாற்றினார். சிவகவி ஐகானிக் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநரும் தலைமை ஆதரவாளருமான அசோகன், சேர்மன் ராமராஜன், ஏரியா 2 சேர்மன் சஞ்சீவ், ஜெயந்த் மற்றும் பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் ரவுண்ட் டேபிள் 167 உறுப்பினர்கள் விழா ஏற்பாடுகளை முன்னெடுத்தனர். நிறைவாக கெவின் நன்றி உரையாற்ற விழா நிறைவுற்றது. புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலையில் அமைந்துள்ள புனித புதுமை அந்தோணியார் ஆலயத்தின் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற ஆடம்பர தேர் பவனியில் கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு புனிதரின் அருளை பெற்றனர். ஜூலை 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய திருவிழாவையொட்டி தினமும் சிறப்பு திருப்பலி, பாடல் திருப்பலி மற்றும் ஜெப வழிபாடுகள் நடைபெற்றன. விழாவின் முக்கிய நிகழ்வான ஆடம்பர தேர்பவனி நடைபெற்றது. தேர்பவனியை அருட்தந்தை சுசிராஜ் அடிகள் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் சிவக்கொழுந்து, நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், தொழிலதிபர் ரஞ்சித்குமார், ஆலய நிர்வாக குழுவினர் மற்றும் இறை மக்கள் கலந்து கொண்டு சிறப்பு வழிபாட்டில் பங்கேற்றனர். தேர்பவனியின் போது புனித புதுமை அந்தோணியாரின் திருவுருவம் முக்கிய வீதிகள் வழியாக எடுத்து செல்லப்பட்டு பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் வழிபட்டனர். திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகத்தினர் செய்திருந்தனர். புதுச்சேரி இந்திரா நகர் இந்திரா காந்தி அரசு மேல்நிலைப் பள்ளியின் ஆண்டு விழா நடைபெற்றது. தமிழ்தாய் வாழ்த்துடன் தொடங்கிய விழாவிற்கு விரிவுரையாளர் மணிமொழி வரவேற்புரையாற்றினார். பள்ளியின் துணை முதல்வர் சந்திரன் தலைமையேற்று 2025-26 கல்வியாண்டில் பள்ளி பெற்ற கல்வி மற்றும் இணைய பாட சாதனைகளை விளக்கி உரையாற்றினார். விழாவில் இந்திரா நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் AKD ஆறுமுகம் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு வாழ்த்துரை வழங்கினார். பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்த மாணவ மாணவியருக்கு அவர் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். தொடர்ந்து மாணவர்களின் நடனம், பாடல் உள்ளிட்ட வண்ணமயமான கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நிகழ்ச்சியில் பெற்றோர்கள் கலந்து கொண்டு மற்றும் பொதுமக்களும் கலந்து கொண்டு மாணவர்களை உற்சாகப்படுத்தினர். நிறைவாக தலைமை ஆசிரியர் விஜேஷ் நன்றி உரையாற்ற தேசிய பண்ணுடன் ஆண்டு விழா நிறைவு பெற்றது. Pooja I, 9th B. Joel Matthew, 8th B. அழகாக பரதநாட்டியம் அரங்கேற்றிய மாணவிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் ஏதுவார் குபேரன் பிறந்த நாளையொட்டி காங்கிரஸ் கட்சி சார்பில்
அவரது நினைவுக்கு மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி கடற்கரை சாலை அருகே அமைந்துள்ள எதுவார் குபேரன் சிலைக்கு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் முன்னாள் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ் கட்சியின் மாநில நிர்வாகிகள், கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டு ஏதுவார் குபேரின் அரசியல் மற்றும் சமூக பணிகளை நினைவு கூர்ந்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட ஜிஞ்சர் ஹோட்டல் அருகே அமைந்துள்ள வெள்ளை வாரி வாய்க்காலை ஜேசிபி இயந்திரம் மூலம் சுத்தம் செய்து தூர்வாரும் பணியை இலட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டன் பூமி பூஜை செய்து கொடியசைத்து தொடங்கி வைத்தார். கருவடிக்குப்பம் வடிகாலை ஒரு ஆண்டு காலத்திற்குள் தூர்வாறுதல், சுத்தம் செய்தல் மற்றும் பராமரித்தல் திட்டத்தின் கீழ் இந்த பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. பொன்னியம்மன் கோவில் பகுதியிலிருந்து வைத்திக்குப்பம் கல்வெட்டு வழியாக சங்கமப்புள்ளி வரை உள்ள வடிகால்களை பராமரிக்கும் இந்த திட்டத்திற்கு 23,38,000 ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. நிகழ்ச்சியில் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டன், மழைக்காலம் தொடங்கும் முன்பே தொகுதியில் உள்ள அனைத்து வாய்க்கால்களும் முழுமையாக தூர்வாரப்பட்டு மழைநீர் தேங்காத வகையில் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி, வழக்கறிஞர் பிரபாகரன், நிர்வாக பொதுச் செயலாளர் ராம்குமார், மூத்த ஆலோசகர் ஜெயசங்கர், பூத் தலைவர்கள், கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். வருஷத்துக்கு 2 வேலை மட்டும் பண்ணுவாங்க, எப்பயாவது அடைச்சிதுன்னா அந்த மாதிரி. இது வந்து வருஷம் ஃபுல்லா இயர்லி கான்ட்ராக்ட் மாதிரி பண்றோம். ஒன்று. நம்பர் 2 வந்து மக்கள் வந்து என்ன பண்ணணும், இனிமேல் வந்து நம்ம குப்பையெல்லாம் வந்து வெளியில வந்து கொட்டாம, இது மாதிரி வாய்க்கால்ல டைரக்டா வீட்டுல இருந்து அப்படியே கொட்டாம வெளில வந்து வாய்க்கால்ல போடாம, நீங்க வந்து அதை தனியா குப்பை வந்து இப்ப பிரிச்சு நம்ம கிரீன் வாரியர்ஸ் மூலியமா நாங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, அவங்க சைட்ல வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தது. அதை கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி அவங்க மேல வந்து 1 கோடி ஃபைனும் போட்டிருக்காங்க. இது வரைக்கும் அவங்க ஒழுங்கா பொறுப்பா செய்யலைன்னு சொல்லி. அதே மாதிரி அப்ப அவங்க கிட்ட வந்து செக்ரிகேட் பண்றதுக்காக நம்ம ரீசைக்கிள் ஆகக்கூடிய வேஸ்ட் பொருட்கள் எல்லாத்தையும் மக்கற குப்பை, மக்காத குப்பை அனைத்தையும் பிரிச்சு வந்து நம்ம ஒரு எஜுகேட் பண்ணி வீடு வீடா வந்து கலெக்ட் பண்றதுக்கும் நாங்க ப்ரெஷர் போட்டுட்டு இருக்கோம். அது கண்டிப்பா அதையும் நிறைவேற்றிடுவோம். மீன் டைம் நீங்க வந்து உங்க மக்கள் சார்பா குப்பையை வந்து இங்க கொட்டாம வெளில தனியா வச்சிட்டீங்கன்னா அதை வந்து நாங்க எடுத்துருவோம். அது போக நாங்க வந்து சில ஃபர்னஸ் வாங்குறோம். அது வந்து 800 டிகிரிக்கு மேல வந்து அந்த எந்த பொருட்களா இருந்தாலும், சானிடரி நாப்கின்ல இருந்து மக்க குப்பையாகட்டும், மக்காத குப்பையாகட்டும், பிளாஸ்டிக்ஸா இருக்கட்டும், எந்த ஒரு இது காற்று மாசுபடுத்தாம 800 டிகிரிக்கு மேல பண்ணும் போது ஒரு வெறும் ஆஷா வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஃபர்னஸும் நாங்கள் எல்லா தெரு வைஸ் வைக்கலான்னு இருக்கோம். இப்போ ட்ரையல்ஸ்க்கு ஒரு ஃபர்னஸ் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி குப்பையை வந்து நம்ம ரொம்ப ரெஸ்பான்சிபிளா, ஒரு பொறுப்பான ஒரு குடிமகனா இருந்து நம்ம இந்த மாதிரி தவறுகளை செய்யாம நாங்க இதுக்காக சில என்னென்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அது எல்லாத்தையும் எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு இருக்கோம். நீங்களும் மக்களோட சப்போர்ட்டும் இது கண்டிப்பா தேவை. புதுச்சேரி காட்டேரிக்குப்பம் இந்திரா காந்தி அரசு உயர்நிலைப் பள்ளியில் முப்பெரும் விழா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு தமிழ் ஆசிரியை கலைவாணி வரவேற்புரை வழங்கினார். பள்ளி தலைமை ஆசிரியர் கோவிந்தன் தலைமை தாங்கி விழாவை தொடங்கி வைத்தார். விழாவின் முதல் நிகழ்வாக 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவ மாணவிகளுக்கு காட்டேரிக்குப்பம் அஷ்டலிங்கேஸ்வரர் அறக்கட்டளை சார்பில் தலைவர் தர்மசிவம் லட்சுமணன் மற்றும் ஜெயா தர்மசிவம் ஆகியோர் கல்வி ஊக்கத்தொகை மற்றும் கேடயங்களை வழங்கி கௌரவித்தனர். 2வது நிகழ்வாக கடந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பள்ளிக்கு 100% தேர்ச்சியை பெற்று தந்த ஆசிரியர்களுக்கு அஷ்டலிங்கேஸ்வரர் அறக்கட்டளை சார்பில் நினைவு பரிசுகள் மற்றும் பொன்னாடைகள் வழங்கி பாராட்டப்பட்டது. 3வது நிகழ்வாக புதுச்சேரி கல்வித்துறை சார்பில் மாநில அளவிலும் பள்ளிகளுக்கிடையேயான நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு தலைமை ஆசிரியர் கோவிந்தன், உடற்கல்வி ஆசிரியர் பாலசங்கர் மற்றும் ஆசிரியர்கள் இணைந்து பரிசுகள், சான்றிதழ்கள் வழங்கி கௌரவித்தனர். இதனைத் தொடர்ந்து தமிழாசிரியை கலைவாணி தமிழ் பாடத்தில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவிக்கு பணமுடிப்பு வழங்கி பாராட்டினார். நிறைவாக ஆங்கில ஆசிரியை கலைவாணி நன்றி உரையாற்றினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆசிரியர்கள் ருக்மணி, உதயபானு, சுஜோ மலர், கீதாஞ்சலி, மெர்லின், சுகுணா, சிவசங்கரி, வெங்கடேசன், அலுவலக ஊழியர் ராஜ்குமார் மற்றும் பள்ளி ஊழியர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி வில்லியனூரில் அமைந்துள்ள ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் ஆடி மாத பௌர்ணமியை முன்னிட்டு பௌர்ணமி விழா குழுவினர் சார்பில் 145வது மாத பௌர்ணமி வழிபாடு நடைபெற்றது. பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு ஆலயத்தின் பிரம்ம தீர்த்தத்தில் கலசம் வைத்து சிறப்பு பூஜை மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது.
தொடர்ந்து பக்தர்கள் கலசம் ஏந்தி ஆலய மாடவீதியை வலம் வந்து சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். திருமணம், குழந்தை வரம், சுகப்பிரசவம், கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் குடும்ப நலன் உள்ளிட்ட பல்வேறு வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டும் என்ற நம்பிக்கையுடன் பக்தர்கள் கலசம் ஏந்தி ஆலயத்தை வலம் வந்து வழிபட்டனர். தங்களது வேண்டுதல்கள் நிறைவேறி வருவதாகவும் பக்தர்கள் தெரிவித்தனர். இந்த பௌர்ணமி வழிபாட்டில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை பௌர்ணமி விழா குழுவினர் முருகன், சிவாச்சாரியார், செம்மனேரி, பரமநாதன், சிவகுமார், ஆறுமுகம், திருஞான சம்பந்தம் மற்றும் இளைஞர் குழுவினரான புருஷோத்தமன், சித்திக், பிரகதீஷ், அன்பு, குருபாலன், சிவா, பிரவீன், தினேஷ் உள்ளிட்டோர் மேற்கொண்டனர். காரைக்கால் மண்டலத்தை சேர்ந்த கிராமப்புற இளைஞர்களுக்கான 3 நாள் திறன் மேம்பாட்டு பயிற்சி நிறைவடைந்தது. பெங்களூருவை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் இந்திய சோசியல் இன்ஸ்டிடியூட், துளிர் அறக்கட்டளை, வீராங்கனை சாவித்ரிபாய் மகளிர் மேம்பாட்டு அமைப்பு, காரைக்கால் பைந்தமிழ் பேரவை மற்றும் டெவலப்மெண்ட் ஆஃப் நியூ சொசைட்டி ஆர்கனைசேஷன் ஆகியவை இணைந்து இந்த பயிற்சியை நடத்தினர். நானும் சமூகமும் என்ற தலைப்பில் நடைபெற்ற இந்த பயிற்சியில் காரைக்கால் பகுதியை சேர்ந்த 35 கிராமப்புற இளைஞர்கள் கலந்து கொண்டனர். தனிமனித வளர்ச்சி, தலைமைத்துவம், சமூக பொறுப்புணர்வு, சமூக நீதி மற்றும் இளைஞர்களின் சமூக பங்களிப்பு உள்ளிட்ட தலைப்புகளில் பயிற்சி அளிக்கப்பட்டது. 3 நாட்களாக நடைபெற்ற பயிற்சியில் கலந்துரையாடல்கள், குழு செயல்பாடுகள், அனுபவ பகிர்வுகள் மற்றும் செயல் திட்ட பயிற்சிகள் இடம்பெற்றன. வளவாளர்களாக பங்கேற்ற பார்த்திபன் மற்றும் அருள் பிரகாஷ் ஆகியோர் சமூக பணியின் அவசியம் குறித்து இளைஞர்களுக்கு விளக்கம் அளித்தனர். நிறைவு விழாவில் பங்கேற்ற இளைஞர்கள் சமூக முன்னேற்ற பணிகளில் ஆர்வத்துடன் செயல்பட உறுதியளித்தனர். கிராமப்புற இளைஞர்களின் தலைமைத்துவ திறன் மற்றும் சமூக பொறுப்புணர்வை வளர்க்க இதுபோன்ற பயிற்சிகள் அவசியம் என ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். மார்ட்டின் குழுமங்களின் தலைவர் சாண்டியாகோ மார்ட்டின் வணிக உலகில் 50 ஆண்டுகளை நிறைவு செய்ததை முன்னிட்டு பாராட்டு விழாவும், மார்ட்டின் குழுமங்களின் 25 ஆண்டுகளுக்கும் மேலாக பணியாற்றிய 50 ஊழியர்களுக்கு தலா ரூபாய் 30 லட்சம் பரிசு தொகை வழங்கும் விழாவும் கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் அமைந்துள்ள மார்ட்டின் குழுமங்களின் தலைமையகத்தில் நடைபெற்றது. விழாவில் அன்னபூர்ணா குழுமங்களின் நிர்வாக இயக்குநர் சீனிவாசன், கேஜி மருத்துவமனை தலைவர் பத்மஸ்ரீ டாக்டர் பக்தவத்சலம், இலங்கையின் முன்னாள் ஆளுநரும் முன்னாள் அமைச்சருமான செந்தில் தொண்டமான், புதுச்சேரி முன்னாள் அமைச்சரும் முதலியார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜான்குமார், தனா இன்ஃபிக்ஸ் நிறுவன உரிமையாளர் கமலக்கண்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சாண்டியாகோ மார்ட்டினையும் கௌரவிக்கப்பட்ட ஊழியர்களையும் பாராட்டினர். விழாவில் முக்கிய நிகழ்வாக மார்ட்டின் குழுமத்தில் 25 ஆண்டுகளுக்கும் மேலாக பணியாற்றிய 50 ஊழியர்களுக்கு நிறுவனத்தின் நீண்டகால வளர்ச்சிக்கு ஆற்றிய பங்களிப்பை பாராட்டும் வகையில் தலா ரூபாய் 30 லட்சம் பரிசு தொகை வழங்கப்பட்டது. விழாவில் பரிசு பெற்ற ஊழியர்கள் சாண்டியாகோ மார்ட்டின் மற்றும் அவரது குடும்பத்தினரான லீமா ரூஸ் மார்ட்டின், ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின், டேசன் மார்ட்டின், டேசி ஆதவ் அர்ஜுனா மற்றும் சிந்து ஸ்ரீ சார்லஸ் ஆகியோருக்கு நன்றி தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் குடும்ப உறுப்பினர்கள், பல்வேறு அரசியல் கட்சிகளின் பிரமுகர்கள், தொழில்துறை பிரதிநிதிகள், மார்ட்டின் குழும ஊழியர்கள் மற்றும் அழைப்பாளர்கள் கலந்து கொண்டனர். நான் ஜான்குமார், முன்னாள் அமைச்சர், பாண்டிச்சேரியிலிருந்து முதலாளிப்பட்ட தொகுதி எம்எல்ஏ. என்னுடைய பழைய தொகுதியான காமநகர் தொகுதியில் தான் நம்முடைய மரியாதைக்குரிய ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் வந்து இப்போ தற்சமயம் எம்எல்ஏ இருக்காரு. நான் வந்து என்னுடைய மார்ட்டின் ஐயா கூட வந்து குறைந்தபட்சம் கிட்டத்தட்ட 40 வருஷமாக நாங்கள் வந்து ஒன்றா பயணம் பண்ணுறோம். இந்த அளவுக்கு ஐயா வந்து இவ்வளோ சிறப்பான முறையில் மேலே வந்தாருன்னா அவருடைய ஒரே ஒரு நேர்மை தான் எங்களுக்கு எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்தது. இருக்கிற அத்தனை லாட்சி வியாபாரிகளையும் நேர்மையானவர்களா ஆக்கிய ஒரே ஒரு பெருமை அவருக்கு தெரியும். அவருடைய நேர்மை தான் இந்த அளவுக்கு வந்து பிஸ்னஸ் வந்து மேலே வந்தாங்க. அன்றைய காலகட்ட லாட்டரியில் வந்து கேன் கோதம் கொடி கட்டி பிறந்தாங்க. அவங்கள எல்லாரையும் அப்படியே துச்சமாக தள்ளிட்டு நாங்கள் இவருக்கு மார்ட்டின் அப்படின்ற ஒரே ஒரு இவருடைய லாட்சிட்டு மட்டும் தான் தொடர்ந்து எடுத்து விற்க ஆரம்பித்தோம். எங்கள் ஐயாவுடைய நேர்மை தான் இந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு லாட்டரியில் கிங்காக இருந்து இன்னைக்கு அதாவது தொடர்ந்து தமிழகத்திலையும் அந்த கோவையிலையும் வந்து மிகப்பெரிய சிறப்பான முறையில் வந்திருக்காரு.
புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு கொம்யூன் காட்டேரிக்குப்பத்தில் அமைந்துள்ள 33 அடி உயர சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் ஆடி மாத பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதனையொட்டி சிவபெருமானுக்கு சிறப்பலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து ஆலயத்தின் உச்சியில் பௌர்ணமி தீபம் ஏற்றப்பட்டு அஷ்டலிங்கங்களுக்கும் சிறப்பலங்காரங்கள் செய்யப்பட்டு பூஜைகள் நடத்தப்பட்டன. மேலும் சுந்தரநாயகி அம்மன், அஷ்டபைரவர், நவக்கிரக விநாயகர், முருகப்பெருமான், வள்ளி தேவானை உள்ளிட்ட தெய்வங்களுக்கு அலங்காரம் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இவ்விழாவில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் ஆலயம் சார்பில் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அஷ்டலிங்க சிவாலய அன்னதான அறக்கட்டளை மற்றும் காட்டேரிக்குப்பம் கிராம பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் செயல்பட்டு வரும் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரிகளில் மொத்தம் 243 MBBS இடங்கள் உள்ளன. இதில் புதுச்சேரி மாணவர்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள 64 இடங்களும் புதுச்சேரி பூர்வக்குடி மாணவர்களுக்கே வழங்கப்பட வேண்டும் என தமிழ் தேசிய பேரியக்கத்தின் புதுச்சேரி செயலாளர் வேல்சாமி ஜிப்மர் இயக்குநரை நேரில் சந்தித்து மனு அளித்து வலியுறுத்தினார். அந்த மனுவில் தற்போது புதுச்சேரி மாணவர் ஒதுக்கீட்டில் விண்ணப்பிக்க 5 ஆண்டுகள் புதுச்சேரியில் வசித்ததற்கான குடியிருப்பு சான்றிதழ் போதுமானதாக இருப்பதால் வெளிமாநிலத்தை சேர்ந்தவர்களும் இந்த ஒதுக்கீட்டின் கீழ் மருத்துவ இடங்களை பெறும் நிலை ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். எனவே 2001ஆம் ஆண்டுக்கு பிறகு புதுச்சேரியில் குடியேறியவர்களுக்கு இந்த 64 இடங்களில் சேர்க்கை வழங்கக்கூடாது என்றும், பட்டியல் வகுப்பினருக்கு 1964ஆம் ஆண்டையும், பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பொதுப்பிரிவு மற்றும் AWS மாணவர்களுக்கு 2001ஆம் ஆண்டையும் தகுதிக்கால வரம்பாக கொண்டு மாணவர் சேர்க்கை நடத்த வேண்டும் என்றும், 5 ஆண்டுகள் குடியிருப்பு என்ற விதிமுறையை நீக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் ஜிப்மர் மருத்துவமனையில் ஏற்படும் காலி பணியிடங்களை முன்பு போல் ஜிப்மர் நிர்வாகமே நேரடியாக அறிவிப்பு வெளியிட்டு தேர்வுகள் நடத்தி நிரப்ப வேண்டும் என்றும், தற்போது புதுடில்லி மூலம் நடைபெறும் பணியாளர் தேர்வு உள்ளூர் மக்களின் வேலைவாய்ப்புகளை பாதிப்பதாக இருப்பதால் அதனை மாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஜிப்மர் இயக்குநரை சந்தித்தபோது தமிழ் தேசிய பேரியக்க துணை பொதுச் செயலாளர் அருணபாரதி, மக்கள் வாழ்வுரிமை இயக்க செயலாளர் ஜெகநாதன் மற்றும் 6ஆம் திணை மக்கள் இயக்க தலைவர் ஜெகதீசன் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி முதலியார்பேட்டையில் அமைந்துள்ள வைஸ்மேன் மேல்நிலைப் பள்ளியில் கர்மவீரர் காமராஜரின் 124வது பிறந்தநாள் விழா கல்வி வளர்ச்சி நாளாக பள்ளி வளாகத்தில் கொண்டாடப்பட்டது. விழாவில் பள்ளி இயக்குநரும் முதல்வருமான மதிவாணன் வரவேற்புரையாற்றினார். பள்ளி நிறுவனர் மற்றும் முதன்மை முதல்வர் கலைமாமணி சரோஜா பாபு தலைமையுரையாற்றி கல்வியின் முக்கியத்துவம் மற்றும் காமராஜரின் கல்வி பணிகளை நினைவு கூர்ந்தார். புதுவை அரசு தலைமை செவிலியராக பணியாற்றி ஓய்வு பெற்ற பங்காரு அம்மாள் மற்றும் HDFC இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ் நிறுவனத்தின் லைஃப் பிளானர் தமிழ்செல்வி ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவியருக்கு ஊக்கத்தொகை வழங்கி பாராட்டினர். மாணவர்களின் திறமைகளை வெளிக்கொணரும் வகையில் மாறுவேட போட்டி, பேச்சு போட்டி, கவிதை ஒப்புவித்தல் போட்டி மற்றும் நடன நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. போட்டிகளில் செயல்பட்ட மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. நிகழ்ச்சியை ஆசிரியர்கள் அருணேஸ்வரி மற்றும் சோலைராணி தொகுத்து வழங்கினர். இறுதியாக ஆசிரியர் திருமதி நிரஞ்சனா தேவி நன்றி உரையாற்றினார். நாட்டுப்பண்ணுடன் இனிப்புகள் வழங்கி விழா நிறைவு பெற்றது. பிராய்லர் கோழி உற்பத்தியாளர்கள் அமல்படுத்தவுள்ள புதிய நடைமுறைகள் குறித்து புதுச்சேரி மாநில கோழி விற்பனையாளர்கள் சங்கத்தின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பிறகு தமிழ்நாட்டைப் போலவே புதுச்சேரியிலும் ஜூலை 31 முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக சங்கத்தினர் அறிவித்தனர். இதுகுறித்து புதுச்சேரி மாநில கோழி விற்பனையாளர்கள் சங்க தலைவர் பன்னீர்செல்வம் செய்தியாளர்களிடம் கூறுகையில், பிராய்லர் கோழி உற்பத்தியாளர்கள் கோழிகளுக்கு தீவனம் வழங்கும் நடைமுறை மற்றும் அதன் மூலம் எடையை அதிகரிக்கும் புதிய செயல்முறைகள் விலை உயர்வு மற்றும் சுகாதார கவலைகளை ஏற்படுத்துவதோடு கோழி விற்பனையாளர்களின் வாழ்வாதாரத்தையும் பாதிக்கும் வகையில் உள்ளதாக தெரிவித்தார். மேலும் கோழி விற்பனை தொடர்பான சுகாதார விதிமுறைகள் மற்றும் நடைமுறை சிக்கல்கள் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் வியாபாரிகளுக்கு கூடுதல் சுமை ஏற்பட்டுள்ளதாகவும் இந்த பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்த கோரிக்கைகளை முன்வைத்து தமிழ்நாடு கோழி விற்பனையாளர்கள் சங்கம் ஜூலை 31 முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தை அறிவித்துள்ள நிலையில்
அதற்கு ஆதரவாக புதுச்சேரி மாநில கோழி விற்பனையாளர்கள் சங்கமும் போராட்டத்தில் இணைவதாக அறிவித்துள்ளது. இதன் காரணமாக புதுச்சேரியில் செயல்பட்டு வரும் 600க்கும் மேற்பட்ட மொத்த மற்றும் சில்லறை கோழி இறைச்சி விற்பனை கடைகள் ஜூலை 31 முதல் மூடப்பட உள்ளன. இதனால் கோழி இறைச்சி விற்பனை முழுமையாக பாதிக்கப்படுவதுடன் நாள்தோறும் சுமார் 50,000 கிலோ பிராய்லர் கோழி விற்பனை நடைபெறும் புதுச்சேரியில் ஹோட்டல்கள், உணவகங்கள் மற்றும் கேட்டரிங் நிறுவனங்களும் பாதிப்பு ஏற்படும் சூழல் உருவாக்கியுள்ளது. வேலைநிறுத்தம் நீடித்தால் பொதுமக்களுக்கு கோழி இறைச்சி தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்புள்ளதாக விற்பனையாளர்கள் தெரிவித்தனர். புதுச்சேரி ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட கரிக்கலாம்பாக்கம் மற்றும் கோர்க்காடு கிராமங்களில் ரூபாய் 48.68 லட்சம் மதிப்பில் ஏரி மற்றும் கோவில் குளத்தை தூர்வாரி ஆழப்படுத்தும் பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது. கரிக்கலாம்பாக்கம் கிராம பஞ்சாயத்துக்குட்பட்ட ஏரிக்கரையின் தெற்கு பகுதியில் ரூபாய் 40 லட்சம் மதிப்பில் தூர்வாரும் பணியும், கோர்க்காடு கிராம பஞ்சாயத்துக்குட்பட்ட திரௌபதி அம்மன் கோவில் குளத்தை ரூபாய் 8.68 லட்சம் மதிப்பில் தூர்வாரி ஆழப்படுத்தும் பணியும், அரியங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் சார்பில் விக்சித் பாரத் ரோஜ்கர் மற்றும் ஜீவிகா மிஷன் உறுதி திட்டம் மூலம் மேற்கொள்ளப்பட உள்ளது. பணிகளை தொடங்குவதற்கான பூமி பூஜையில் ஏம்பலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் கலந்து கொண்டு பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் இளநிலை பொறியாளர் தனராஜு, பணி ஆய்வாளர் சந்திரமோகன், திட்ட ஊழியர்கள் ஆனந்தன், பழனிவேல் மற்றும் அப்பகுதியை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள், என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், பொதுமக்கள், இளைஞர்கள் கலந்து கொண்டனர். இந்த பணிகள் நிறைவடைந்தால் நீர்நிலைகளின் நீர்த்தேக்க திறன் அதிகரிப்பதுடன் மழைநீர் சேமிப்பு மேம்பட்டு விவசாயம் மற்றும் நிலத்தடி நீர்வளம் பாதிக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதி மக்களுக்கு தூய்மையான குடிநீர் கிடைக்கும் வகையில் செல்லான் நகர் மற்றும் சுந்தரமூர்த்தி நகர் பகுதிகளில் புதிதாக அமைக்கப்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையங்களை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் திறந்து வைத்தார். செல்லான் நகர் பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை நேரடியாக பருகி அதன் தரத்தை உறுதி செய்த சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் பின்னர் அப்பகுதி மக்களுக்கு இலவசமாக சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை வழங்கினார். தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகளும் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் புதுச்சேரி முழுவதும் 50 சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையங்கள் அமைக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும், அதில் முதன்முறையாக காமராஜ் நகர் தொகுதியிலேயே இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதற்கு எம்எல்ஏ ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் முழு ஒத்துழைப்பும் வழங்கியதாக ஒப்பந்ததாரர்கள் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து சுந்தரமூர்த்தி நகரில் பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் மற்றொரு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையத்தையும் சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் திறந்து வைத்தார். அப்பகுதி மக்களுக்கு இலவசமாக குடிநீர் கேன்களையும் வழங்கினார். பின்னர் பொதுமக்களின் கோரிக்கைகள் மற்றும் குறைகளை நேரில் கேட்டறிந்த அவர் அவற்றுக்கு விரைவில் தீர்வு காண தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் உறுதியளித்தார். செல்லான் நகர் நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பிரபாகரன், நிர்வாக பொதுச் செயலாளர் ராம்குமார், மாநில செயலாளர் ரவி ராஜாராம் மற்றும் அனிதா, தொகுதி தலைவர் கோகுல் கண்ணன், ரெயின்போ நகர் வார்டு தலைவர் சுரேஷ், வெங்கடா நகர் வார்டு தலைவர் சரவணன், மூத்த ஆலோசகர் ஜெய்சங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சுந்தரமூர்த்தி நகர் நிகழ்ச்சியில் பூத் தலைவர் சிவா உடன் இருந்தார். புதுச்சேரி வில்லியனூர் கொம்யூன் உதயம்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் சடல் மகோத்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவையொட்டி தினமும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், ஆராதனை மற்றும் வீதி உலா நடைபெற்று வருகிறது. விழாவின் 6ஆம் நாள் உற்சவமான ஸ்ரீ வண்ணார பரதேஸ்வரர் ஆலயத்திலிருந்து பக்தர்கள் 108 பால்குடங்களை ஏந்தி ஊர்வலமாக வந்து முத்துமாரியம்மன் ஆலயத்தை அடைந்தனர்.
தொடர்ந்து அம்மனுக்கு 108 பால்குட அபிஷேகம், சிறப்பு ஆராதனை, சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகாதீபாராதனை நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து சிறப்பு மின் அலங்காரத்தில் அம்மன் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். வீதி உலா வந்து அம்மனை பெண்கள் வீதிதோறும் தீபாராதனை காட்டி பக்தியுடன் வரவேற்றனர். மேலதாளங்கள் முழங்க வானவேடிக்கையுடன் அம்மனுக்கு வரவேற்பும் அளிக்கப்பட்டது. விழாவில் பங்கேற்ற பக்தர்கள் அனைவருக்கும் ஆலய வளாகத்தில் அன்னதானம் வழங்கப்பட்டது. வன்னியர்குல மரபினரின் உபயத்தில் நடைபெற்ற இந்த விழாவில் பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து அருள் பெற்றனர். விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் வன்னியர்குல மரபினரும் ஆலய நிர்வாகிகளும் மேற்கொண்டிருந்தனர். காரைக்கால் மேடு மீனவ கிராமத்தை சேர்ந்த விஜேந்திரனுக்கு சொந்தமான விசைப்படகு கடந்த ஜூலை 22ஆம் தேதி காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்று ஜூலை 28ஆம் தேதி துறைமுகம் திரும்பியது. இந்நிலையில் அதிகாலை படகில் இருந்த மீன்களை விற்பனைக்காக இருக்கும் பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டிருந்தனர். அப்போது படகின் உட்பகுதிக்குள் இறங்கிய தொழிலாளி ஒருவருக்கு திடீரென விஷவாயு தாக்கி மயக்கம் ஏற்பட்டது. அவரை காப்பாற்ற சென்ற மேலும் 3 அடுத்தடுத்து மயங்கி விழுந்தனர். இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த அங்கிருந்தவர்கள் 4வரையும் உடனடியாக மீட்டு காரைக்கால் அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவத்தில் மயிலாடுதுறை மாவட்டம் சந்திரபாடியை சேர்ந்த கதிரவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அதே பகுதியை சேர்ந்த அபினேஷ், காரைக்கால் மேடு பகுதியை சேர்ந்த முத்துவேல் மற்றும் தரங்கபாடியை சேர்ந்த அருண் ஆகியோர் தீவிர சிகிச்சை பிரிவில் மருத்துவர்களின் கண்காணிப்பில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சம்பவம் குறித்து தகவல் அறிந்த நிரவி காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர். படகின் உட்பகுதியில் விஷவாயு உருவானதற்கான காரணம் குறித்து வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி அரியங்குப்பம் கொம்யூன் தானாபாளையத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ஐனாரப்பன் ஸ்ரீ புட்லாய் அம்மன் ஆலயத்தின் ஆடி மாத உற்சவத்தை முன்னிட்டு சடல் திருவிழா மற்றும் அம்மன் வீதி உலா நடைபெற்றது. மங்கள இசையுடன் தொடங்கிய விழாவில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து கொடியேற்றி காப்பு கட்டப்பட்டதுடன் பெண்கள் ஐனாரப்பனுக்கு பொங்கல் வைத்து சிறப்பு வழிபாடு நடத்தினர். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற சடல் திருவிழாவில் பக்தர்கள் தங்களது நேர்த்திக்கடனை நிறைவேற்றும் வகையில் ஊசி சடல் மேற்கொண்டும் முதுகில் அலகு குத்தி 4 சக்கர வாகனங்களை இழுத்தும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். பின்னர் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த ஸ்ரீ புட்லாய் அம்மனுக்கு மகாதீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் ராமு மற்றும் முன்னாள் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அவர்களுக்கு ஆலய நிர்வாகம் சார்பில் பரிவட்டம் கட்டி மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்யப்பட்டது. விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஆலய பஞ்சாயத்தார்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் மேற்கொண்டிருந்தனர். விழுப்புரம் வானூர் அருகே திருச்சிற்றம்பலம் கூட்டு சாலையில் உள்ள அதிமுக நிர்வாகி இல்லத்தில் வானூர் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பு இழந்த முன்னாள் வேட்பாளர் முருகன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் அதிமுக கலை இலக்கிய பிரிவில் பணியாற்றிய போது 2009ஆம் ஆண்டு விழுப்புரம் மக்களவை தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டேன். ஆனால் புதுச்சேரியிலும் வாக்குரிமை இருந்ததால் அந்த வாய்ப்பு கை நழுவியது. பின்னர் கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டது. எனது தேர்தல் பணிகளை முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் தலைமையில் அதிமுகவினர் மேற்கொண்டனர். இருப்பினும் வெற்றி பெற முடியவில்லை. பாமகவில் இருந்து வந்து பசுபதிக்கு அதிமுகவின் விழுப்புரம் மாவட்ட செயலாளர் பதவி வழங்கப்பட்டது ஏற்கத்தக்கது அல்ல. எனது தொகுதிக்கான தேர்தல் செலவுகளை அதிமுக தலைமை மேற்கொள்ளவில்லை. சி வி சண்முகம் தான் அனைத்து செலவுகளையும் கவனித்துக் கொண்டார். தொடர்ச்சியாக தோல்விகளால் தொண்டர்களை உற்சாகப்படுத்தும் நோக்கில் சில அரசியல் முடிவுகள் எடுக்கப்பட்டன. நாங்கள் அதிமுகவை விட்டு விலகப் போவதில்லை. இரட்டை இலையை மீண்டும் எடப்பாடி கே பழனிசாமியை அதிமுக பொதுச் செயலாளராக அமர்த்தியதும் சி வி சண்முகம் தான் என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறோம் என்றார். இதனைத் தொடர்ந்து கண்டமங்கலம் முன்னாள் ஒன்றிய செயலாளர் ராமதாஸ் செய்தியாளர்களிடம் கூறுகையில் அதிமுக கூட்டத்தில் முன்னாள் எம்எல்ஏ சக்கரபாணி, பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் மற்றும் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் குறித்து விமர்சனங்களை முன்வைத்தார். பின்னர் அது தன்னை பற்றிய கருத்தல்ல என்று விளக்கும் வகையில் அவர் வீடியோ வெளியிட்டுள்ளார். ஆனால் அவர் பேசியது என்னை பற்றியது அல்ல, டாக்டர் ராமதாஸ் பற்றிதான். பாமகவினர் அவரது வீட்டுக்கு சென்ற பிறகு தன்னை பற்றி பேசியதாக விளக்கம் அளித்துள்ளார். நான் மாற்று சமூகத்தை சேர்ந்தவன், எனக்கும் வன்னியர் சங்கத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அவர் தொடர்ந்து மாற்றி மாற்றி கருத்து தெரிவித்து வருகிறார் என்று கூறினார். இந்த மாவட்டத்துல கட்சியை கட்டுக்கோப்பா வச்சு செலவு செய்து கொண்டு போற ஒரே ஒரு நம்முடைய அண்ணா சி வி அண்ணன் தான். ஆகவே அவரு
இந்த வெற்றிக்கு அவருடைய தொகுதியும் பார்த்துக்கிட்டாரு. எங்களையும் வந்து இந்த தொகுதியில எல்லா ஒன்றிய செயல கூட்டி பேசினாரு. எல்லாமே அவர் தான் செஞ்சாரு. இந்த கட்சி நல்லா இருக்கணுன்றதுக்காக எல்லாரையும் கூட்டி இந்த கட்சி 100 ஆண்டு காலம் அம்மா சொன்ன மாதிரி அரசியலப்போ மறுபடியும் இவரை நியமிச்சு இவரை விமர்சித்துட்டு இருக்காரு. ஆக எந்தவித அண்ணன் அவர்கள் இந்த கட்சிக்காகவே உழைப்பாரு, இந்த கட்சிக்காக இருப்பார். டிவிக்கே போகலைங்க. எப்படின்னா, அதாவது நமக்கு நிரந்தர எதிரி திமுக. திமுக தான் திமுக எதிர்த்து தான் அண்ணா திமுக ஆரம்பிச்சாங்க. அந்த கட்சியில வந்து நீங்க கூட்டி சேர்ந்து ஆட்சி அமைக்கணும்னு போறீங்களே, அதை எதிர்த்து தான் அவர் ஆதரவு தெரிவித்தார். நம்ம கழக தொண்டர்கள் சோர்ந்து போயிடக்கூடாது, தொடர்ந்து தோல்வியை தழுவுறோம், எல்லாம் சோர்ந்து போறோம், நம்ம கட்சி ஆட்சியில வந்தாதான் அவனுக்கு ஒரு பெருமையா இருக்கு, கழக தோழர்களுக்கு ஒன்றிய செயலாளரும் துணிச்சலாக செயல்படுவாங்க, அதுக்கான வழியை பார்ப்பன்னு அவர் முயற்சி பண்றாரு. அவ்வளவுதான். அவர் கட்சி நல்லா இருக்குன்னு நினைக்கிறாரு. தொடர்ந்து தோல்வியை தருவது கழகத்தோட சோர்ந்து போயிடுவாருன்னு அவர் முடிவு பண்றாரு. காரைக்கால் பூவம் அருகே சுற்றுலா பேருந்து ஒன்று மின் கம்பத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தால் அப்பகுதியில் மின்சார விநியோகம் பாதிக்கப்பட்டது. விபத்துக்கு பின்னர் சுற்றுலா சென்ற பயணிகள் பாதி வழியிலேயே இறக்கிவிட்டதாக கூறப்படுகிறது. இதனால் மாற்று போக்குவரத்து வசதி இல்லாமல் அவதிப்பட்ட பயணிகள் மற்றும் பொதுமக்கள் சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற அதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் மற்றும் போக்குவரத்து ஏற்பாடுகளை செயல்படும் என அதிகாரிகள் உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டக்காரர்கள் சாலை மறியலை கைவிட்டனர். இந்த விபத்து தொடர்பாகவும் பேருந்து சேவை மற்றும் பயணிகள் முன்வைத்த புகார்கள் குறித்தும் அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட ரெயின்போ நகர் பகுதியில் செயல்பட்டு வரும் அங்கன்வாடி மையத்தில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது அங்கன்வாடி மையத்தில் பயனடைந்து வரும் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்து பொருட்கள் தாமதமின்றி வழங்கப்பட வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். தொடர்ந்து அங்கன்வாடி மையத்திலிருந்து குழந்தைகளுடன் கலந்துரையாடி அவர்களுடன் நேரம் செலவிட்டார். மேலும் குழந்தைகளின் பாதுகாப்பு வசதிகள், சுகாதார சூழல் மற்றும் அவர்களுக்கு வழங்கப்படும் உணவின் தரம் உள்ளிட்ட அம்சங்களையும் ஆய்வு செய்து உறுதி செய்தார். இந்த ஆய்வின் போது கட்சி நிர்வாகிகள் மற்றும் அங்கன்வாடி மைய பணியாளர்கள் உடனிருந்தனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் நடைபெற்ற இருசக்கர வாகன திருட்டு சம்பவத்தில் தொடர்புடைய ஒருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். செஞ்சி நகரில் நள்ளிரவில் திருடப்பட்ட இருசக்கர வாகனம் தொடர்பாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மதிவாணன் உத்தரவின் பேரில் செஞ்சி உட்கோட்டை துணை காவல் கண்காணிப்பாளர் ரமேஷ்ராஜ் மேற்பார்வையில் காவல் ஆய்வாளர் விநாயகம் முருகன் தலைமையிலான தனிப்படை காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையின் ஒரு பகுதியாக சம்பவம் நடைபெற்ற பகுதிகளில் பொருத்தப்பட்டிருந்த 50க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்களின் காட்சிகளை ஆய்வு செய்த காவல்துறையினர் சந்தேக நபரை அடையாளம் கண்டு கைது செய்தனர். கைது செய்யப்பட்டவர் சென்னை கீழ்ப்பாக்கத்தை சேர்ந்த 56 வயதான ஷாஜகான் என காவல்துறையினர் தெரிவித்தனர். அவரிடம் மேற்கொண்ட விசாரணைக்கு பிறகு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு நீதிமன்ற காவலில் அடைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இந்த வழக்கு தொடர்பாக செஞ்சு காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விழுப்புரம் பேராவூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ மகாகாளியம்மன் திருக்கோவிலின் 36வது ஆண்டு ஆடி அக்னி உற்சவ பெருவிழா நடைபெற்றது. விழாவையொட்டி விரதம் இருந்த பக்தர்கள் கிராம குளக்கரையிலிருந்து கரகம் ஜோடித்து ஊர்வலமாக புறப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக கோவிலை வந்தடைந்தனர். இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் தீபாராதனைகள் நடைபெற்றன. விழாவின் முக்கிய நிகழ்வான அக்னி உற்சவம் எனப்படும் தீமிதி திருவிழாவில் விரதம் மேற்கொண்ட பக்தர்கள் தீக்குண்டத்தில் இறங்கி நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் அம்மனை வழிபட்டு அருள் பெற்றனர். இந்த ஆடி அக்னி உற்சவத்தில் பேராவூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஆலய நிர்வாகத்தினரும் கிராம பொதுமக்களும் மேற்கொண்டிருந்தனர்.
புதுச்சேரி திருபுவனை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ராஜா தனது பிறந்த நாளை குடும்பத்தினருடன் இல்லத்தில் கொண்டாடினார். இந்த நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதியின் முன்னாள் என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா, மங்களம் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுகுமாரன் மற்றும் திருபுவனை தொகுதியை சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், கட்சி பிரமுகர்கள் கலந்து கொண்டு ராஜாவுக்கு சால்வை அணிவித்து இனிப்புகள் வழங்கி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து பிறந்தநாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் சரளா, அபினிஷா, ராகுல் மற்றும் வேலு, சந்தோஷ் பிரபு, சிவா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முத்துசோலை நகர் பகுதியை சேர்ந்த மீனவர் முத்து தனக்கு சொந்தமான நிலத்தை சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்க முயன்றதுடன் கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறி முதுநிலை காவல் கண்காணிப்பாளரிடம் மனு அளித்துள்ளார். அந்த மனுவில் தனக்கு சட்டப்பூர்வமாக சொந்தமான காலிமனையை சிலர் போலி ஆவணங்கள் மூலம் பதிவு செய்து அபகரிக்க முயன்றதாகவும், அந்த பதிவு தொடர்பான நடவடிக்கைகள் செல்லாது என புதுச்சேரி முதன்மை மாவட்ட நீதிமன்றம் ஏற்கனவே தீர்ப்பளித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் நீதிமன்ற தீர்ப்பை மீறி ஒரு சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் என கூறப்படும் சிலர் அந்த நிலத்தில் சட்டவிரோதமாக வேலி அமைக்க முயன்றதாகவும், அதை தடுக்க சென்றபோது தன்னை தாக்க முயன்று கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக காவல்துறையில் ஏற்கனவே புகார் அளித்தும் இதுவரை உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும், தொடர்ந்து தனது குடும்பத்தினருக்கும் மிரட்டல்கள் விடுக்கப்பட்டு வருவதால் உயிர் மற்றும் உடைமைகளுக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் மனுவில் தெரிவித்துள்ளார். மேலும் சம்பந்தப்பட்ட காவல்நிலைய அதிகாரிகள் நடுநிலையுடன் செயல்படாமல் ஆக்கிரமிப்பு முயற்சிக்கு ஆதரவாக செயல்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். எனவே இந்த நில ஆக்கிரமிப்பு புகார் தொடர்பாக விரிவான விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்டவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கவும், நீதிமன்றத்தில் தீர்ப்பை மீறி அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக வேலியை அகற்றவும், வழக்கின் இறுதி தீர்ப்பு வரும் வரை நிலத்திற்கு காவல் பாதுகாப்பு வழங்குவதுடன் தனக்கும் தனது குடும்பத்தினருக்கும் உரிய பாதுகாப்பு அளிக்க நடவடிக்கை எடுக்குமாறு முதுநிலை காவல் கண்காணிப்பாளரிடம் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். விழுப்புரம் முன்னூரில் அமைந்துள்ள ஸ்ரீ பிரகநாயகி சமேத ஸ்ரீ ஆடவல்லீஸ்வரர் திருக்கோவிலில் ஆடி மாத பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு பரிவார கிரிவலம் நடைபெற்றது. குருபரிகார ஸ்தலமாக போற்றப்படும் இத்திருத்தலத்தில் வண்ணமலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ பிரகநாயகி சமேத ஸ்ரீ ஆடவல்லீஸ்வரர் மைய மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து கற்பூர ஆரத்தி நடைபெற்றதைத் தொடர்ந்து சுவாமி கொடிமரம் முன்பு எழுந்தருளினார். பின்னர் தெற்கு ராஜகோபுரம் அருகில் உள்ள கொடிமரத்தை மையமாக கொண்டு 3 கட்டங்களாக பரிவார கிரிவலம் நடைபெற்றது. முதல் கிரிவலத்தில் சிவாச்சாரியார்கள் வேத பாராயணம் முழங்க முன்னே செல்ல பக்தர்கள் அடிப்பிரதட்சணமாக வலம் வந்தனர். 2வது கிரிவலத்தில் தேவாரம் திருவாசகம் பாடியபடி பக்தர்கள் சுவாமியுடன் வலம் வந்தனர். 3வது கிரிவலத்தில் மங்கள இசை மற்றும் சிவ வாத்தியங்கள் முழங்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அடிப்பிரதட்சணமாக பரிவார கிரிவலத்தில் பங்கேற்றனர். பௌர்ணமி நாளில் தெற்கு கோபுர கொடிமரம் அருகே தொடங்கி அதே இடத்தில் கிரிவலத்தை நிறைவு செய்வதால் சந்திரனின் முழுமையான அருள் கிடைக்கும் என்றும், மன அமைதி, முன்ஜென்ம பாவ நிவர்த்தி மற்றும் இறையருள் கிட்டும் என்ற நம்பிக்கையுடன் பக்தர்கள் கிரிவலத்தில் பங்கேற்றனர். தொடர்ந்து இந்த விமானத்தில் சுவாமி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இந்த முன்னூர் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.